மருத்துவமனை எப்பொழுதும் ஆட்கள் வந்து கொண்டிருக்கும் இடம் தற்பொழுது வெற்றிடமாக காலியாக உள்ளது. காரணம், அவர்களை விசாரிப்பதற்கு இங்கு யாரும் தற்போது இல்லை. பாருங்கள் மக்களே, இதுவே சாட்சி. தூய ரஃபேல் மருத்துவமனைக்காக ஐயா ஓடி ஓடி உழைத்து வாங்கிய அந்த ஜெனரேட்டர் கருவி இப்பொழுதும் சாட்சியாக அடையாளமாக நிற்கிறது. இதோ அனைத்து மக்களும் தங்கள் அவசர சிகிச்சைக்காக தேவை என்று வாங்கிய ஆம்புலன்ஸ் வாகனம் அப்படியே நிற்கிறது. வாங்கி கொடுத்தவர் எங்கு சென்றார் என்று அதுவும் தேடுகிறதோ என்னவோ தெரியவில்லை. ஒரு ஊரின் குருவானவராக இருந்து இந்த அளவுக்கு ஒரு மருத்துவமனையை அவர் தன்னுடைய முயற்சியினால் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவார் என்றால், ஒரு திருமண்டலத்தின் பேராயராக மாறினால் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் இருக்கின்ற மருத்துவமனைகளை முன்னேற்றம் செய்வது மட்டுமல்லாமல் புதிய மருத்துவமனைகளும் உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை அவரால் செய்ய முடியும். எனவே வருகின்ற பேராயர் தேர்தலில் மனோகர் ஆயர் அவர்களை அனைவரும் அணிகள் சார்பின்றி ஆண்டவரை நம்புகின்ற, இது ஆண்டவரின் ஊழியஸ்தானம் என்று நினைக்கின்ற அனைவரும் ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிப